Welcome all of you to SMAB CB Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets, relations and functions, example 1.11. Let S is equal to 1, 2, 3 and row is equal to set of 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1. So ஒரு செட்டும் ஒரு ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. So let me write that S is equal to 1, 2, 3, row வந்து 1, 1, 1, 2, 2, 2, 1, 3 and 3, 1 கொடுத்துட்டாங்க. So இது ரிலேஷன். இப்போ கொஸ்டினை பாருங்கள். First question is row reflexive if not state a reason and write a minimum set of ordered pairs to be included to rows was to make it reflexive. அதாவது ரோ நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைனா எவ்வளோ நம்பர் ஆர்டர் பேர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இதில் இன்க்ளூட் பண்ணணும், எவ்வளோ ஆர்டர் பேர்ஸை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணால் அது வந்து ரிஃப்ளெக்சிவாக மாறுங்கிறதுக்காங்க. அது மினிமம் நம்ம செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ், அது உள்ளே குறவாக பார்க்கணும். அது 1 or 2 செட்டை சேர்த்தாலே அது ரிஃப்ளெக்சிவாக மாறும். அந்த மாதிரி உள்ள வேஸில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ மினிமம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணால் அது வந்து ரிஃப்ளெக்சிவாக மாறும் உள்ளதையும் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் இது ரிஃப்ளெக்சிவாக பார்க்கணும். ஸோ வாட் இஸ் அண்ட் ரிஃப்ளெக்சிவ்? ரிஃப்ளெக்சிவ்னா கண்டிஷன் என்னது? ஏ ரிலேட்டட் டு ஏ இருக்கணும். அதில் இந்த செட்டில் அந்த ரிலேஷனில் ஏ ரிலேட்டட் டு ஏ இப்போ இந்த செட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1, 2, 3 1, 2, 3 இதை வச்சு சேம் எலமெண்ட்ஸ் என்ன எழுதலாம்? 1, 1 எழுதலாமா, 2, 2 எழுதலாமா, அண்ட் 3, 3 எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது, 3, 3 இருக்குது. பட் இந்த ரிலேஷனில் பாருங்கள், ரோ இந்த ரிலேஷனில் 1, 1 இருக்குது, 2, 2 இருக்குது. பட் தேர் இஸ் நோ 3, 3 3, 3 இஸ் நோ. 3, 3 இல்லாத காரணத்தினால இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்ஷன் சொல்லலாம். ஸோ இது என்ன சொல்லலாம்னா இன்க்ளூடிங் 3, 3 will make it reflexive. இது ரிஃப்ளெக்சிவாக சேஞ்ச் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? 3, 3 இன்க்ளூட் பண்ணால் அது வந்து ரிஃப்ளெக்சிவாக மாறிடும். அந்த ரோ என்ற ரிலேஷனாக மாறிடணும்னா ரிஃப்ளெக்சிவாக மாறிடும். நவ் இந்த செகண்ட் ஒன் பாருங்கள், சிமெட்ரிக் தான் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, இஸ் ரோ சிமெட்ரிக் இஃப் நாட் ஸ்டேட் அ ரீசன் ரைட் மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் to row so as to make it symmetric and write minimum number of ordered pairs to be deleted from row so as to make it symmetric. அதாவது ரோ சிமெட்ரிக்காக கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனா என்ன ரீசன்னு கேட்டிருக்காங்க. மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணால் அது ரோ வந்து சிமெட்ரிக்காக மாறும். அதே போல் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் இந்த ரோ வந்து சிமெட்ரிக்காக மாறும் கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு வழி, இன்க்ளூட் பண்ணாலும் சிமெட்ரிக்காக மாறும். ஸோ அதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் சேர்க்கணும், அதே போல் டிலீட் பண்ணாலும் சிமெட்ரிக்காக மாறும். ஸோ அதுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர்ஸை வந்து சேர்க்கணும், அதுதான் கொஸ்டின். ஸோ அதை கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி பாருங்கள், சிமெட்ரிக் அப்படி சிமெட்ரிக் கொடுத்துருக்காங்க. ஸோ சிமெட்ரிக் தான் எப்படி பார்க்கணுன்னா ஏ ரிலேட்டட் டு பி இம்ப்ளைஸ் பி ரிலேட்டட் டு ஏ. அதாவது இப்போ 1, 2ன்னு ஒரு செட் இருக்குதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டு மாற்றி போடணும். 2, 1 அப்படி தலைகீழாக போடணும், உல்ட்டாவாக போடணும். ஸோ அப்படி உல்ட்டாவாக போட்டிங்கன்னா அது வந்து சிமெட்ரிக் அப்படி சொல்லணும். ஸோ கண்டிஷன் என்னென்னா இந்த எலமெண்ட் இருக்குன்னா இந்த எலமெண்ட் அந்த ரிலேஷனில் இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 1, 3 எடுப்போம் ஃபஸ்ட்டு. இந்த 1, 3 பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இதோடைய ஆப்போசிட் 3, 1 உல்டாவாக எடுத்துங்க 3, 1 அது இருக்குது. ஸோ ஓகே. பட் இங்கே 1, 2 இருக்குது பாருங்கள். ஸோ அது டிஃப்ரெண்ட் பேர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும். 1, 1, 2, 2 எல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அது வந்து சேம் பேர்ஸ். 1, 2க்கு பாருங்கள், அங்கே 2, 1 இருக்காது பாருங்கள். தெர் இஸ் நோ 2, 1 ஏன்னா அது உல்டாவை போட்டால் அதானே வரும் 2, 1. ஸோ 2, 1 இல்லை. ஸோ அப்போ இது விளையாட்டு என்ன சொல்லலாம்னா இட் இஸ் நாட் சிமெட்ரிக். as 2, 1 is not there. 2, 1 இல்லாதனால நம்ம வந்து 2, 1 இல்லாதனால என்ன சொல்லலாம்னா அது வந்து சிமெட்ரிக் கிடையாதுன்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் 2, 1 ஒன்னா 2, 1 சேர்க்கணும். ரெண்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ரெண்டு வேஸ் இன்க்ளூடும் பண்ணணும், டிலீட்டும் பண்ணணும். ஸோ எதை டிலீட் பண்ணாலும் சிமெட்ரிக்காக வரும் பார்த்தீங்கன்னா 1, 2. ஸோ 1, 2 வந்து டிலீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னவா வரும் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு சிமெட்ரிக்காக வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ரோ என்ற ரிலேஷனில் கண்டிப்பாக 1, 2, 1 இருக்கணும், இல்லைனா 1, 2 இருக்காமல் இருக்கணும். இது இருக்கக்கூடாது. இது இல்லைனாலும் அது சிமெட்ரிக் தான். ஏன்னா இது இல்லைனா இது வந்து சிமெட்ரிக். ஸோ அதனால் அது சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். ஃபுல் செட் ரோயுமே நம்ம சிமெட்ரிக்னு சொல்லிடலாம். பட் 1, 2 இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2, 1 என்ன செய்யணும், இருக்கணும். அப்போது டிலீட்டட் பேருக்கு இதை நீங்கள் அழிச்ச மாதிரி எழுதணும். ஸோ இன்க்ளூடட் பேருக்கு 2, 1 இன்க்ளூட் பண்ண மாதிரி எழுதணும். ஸோ அப்படி ரெண்டு வேலையும் பண்ணாலுமே சிமெட்ரிக் தான் வரும். கோயிங் டு த தேர்ட் கொஸ்டின், இஸ் ரோ transitive if not state a reason write minimum number of ordered pairs to be included to rows so as to make it transitive and write minimum number of ordered pairs to be deleted from rows so as to make it transitive. ஸோ பாருங்கள், இதை டிரான்சிட்டிவாக மாற்றுறது பார்க்கணும்.
ஸோ ட்ரான்சிட்டிவ்க்கு பாருங்கள், ட்ரான்சிட்டிவ்க்கு என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ட்ரான்சிட்டிவ்க்கானது ஏதாவது ஒன்று இருக்கணும். இப்போ 1,2ன்னு எடுத்தாச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட் 2,3 இருக்கணும். ஸோ அந்த 2,3 இல்லை. ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாம். ஸோ பட் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே அப்படி கண்டிப்பாக கிடையாது. இது ரெண்டுத்தையும் நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது, இந்த 1,3 and 3,1 பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த 1,3 and 3,1 எடுக்கலாம். ஸோ இன்னொரு வே பார்த்தீங்கன்னா இந்த 2,3 வச்சு எடுக்கலாம். ஸோ இங்கே 1,3 இருக்குது. இந்த செட்டை எடுத்திங்கன்னா நல்லா கவனிங்க, 1,3 இப்போ ட்ரான்சிட்டிவ். ஸோ ட்ரான்சிட்டிவ்க்கு 1,3 நீங்கள் என்ன பண்ணணும்னா எடுக்கணும். 1,3 எதுக்குன்னா இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, கூட இன்னொரு பேர் 3,1. ஸோ இது எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எடுக்கலாம். ஏன்னா இது வந்து அதர் பேர், இந்த 3,1 வந்து அதர் பேர். அதாவது 1,3க்கு தலைகீழ போட்டதில் ரெண்டாவது தான் இருக்குது, முதல்ல இருக்க மாதிரி இல்லை. 1,3னா சேம் பேர், 3,1னா வேறு பேர்னு அர்த்தம். அப்போ இது ஏ, இது பி, இது பி, இது சி. அப்போ ஏ ரிலேட்டட் டு பி இருக்குது, பி ரிலேட்டட் டு பி இருக்குது. ஸோ அது ரெண்டுமே இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருக்கணும், ஏ ரிலேட்டட் டு சி இருக்கணும். ஸோ அது என்னது, ஏ ரிலேட்டட் டு சி. இங்கே பார்த்தீங்கன்னா 3,3 இருக்கும். ஸோ அது எப்படி 3,3, இதை நீங்கள் மாற்றி பாருங்கள். 3,1 1,3 இங்கே பாருங்கள், இது ரெண்டு சேமாக இருக்கா. இப்போ ஏபி, இது பி சி. ஸோ எல்லா வேஸில் ட்ரான்சிட்டிவாக பார்க்கணும், அப்போ தான் இது கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 3,3 இருக்குதா, 3,3 என்னது இந்த செட்லேயும் இருக்காது, நம்மள ஆல்ரெடி தெரியும், ரிஃப்ளெக்சிவ்லேயே அது இல்லை. ஸோ அப்போ இது என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ் because 3,3 is not there. So ஒன்று இன்க்ளூட் 3,3 இன்க்ளூட் பண்ணணும். அதில் டிலீட்டிங் நம்பர்ஸையும் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர் டிலீட்டிங் 1,3 and 3,1. 3,1 will make it transitive. ஸோ ட்ரான்சிட்டிவ்க்கு நல்லா கவனிச்சிக்கோங்க. அதில் 1,1 1,3 இருக்குது. ஸோ அது தலைகீழையும் வச்சு பார்க்கணும், ஏன்னா அது ரெண்டுமே சேமு. நல்லா கவனிக்க, அது ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ தலைகீழையும் வச்சு பார்க்கலாம் தானே. 1,3யும் 3,1 இருக்குது, தலைகீழ வச்சும் பார்க்கலாம். 3,1 1,3 ரெண்டு சேம் தானே. ஸோ இது ஏ ரிலேட்டட் டு பி, இது பி ரிலேட்டட் டு சின்னு எடுத்திங்கன்னா 1,1 சேமு. ஸோ 3,3 உங்களுக்கு என்னது அங்கே இல்லை. இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இதில் வந்து 1,1 இருக்குது, அது இருக்குது. ஸோ அப்படி ட்ரான்சிட்டிவ்னு சொல்லலாமா பார்த்தீங்கன்னா இந்த வேலையை நீங்கள் பார்க்கணும், மாற்றி பார்க்கணும். மாற்றி பார்த்து அதுலேயே நீங்கள் சிமெட்ரிக்னு அதாவது ட்ரான்சிட்டிவ் வந்தேன்னா ஓகே ட்ரான்சிட்டிவ் சொல்லலாம். பட் இதுலேயும் ட்ரான்சிட்டிவ் வரல பார்த்தீங்களா இதில். அதனால் நம்ம என்ன சொல்லிட்டோம்னா இது வந்து ட்ரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லிட்டோம், ஏன்னா 3,3 இல்லாதனால. ஸோ அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ட்ரான்சிட்டிவ் இல்லாததுக்கான ரீசன். ஸோ 4th ஒன் அது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக கேட்டிருப்பாங்க. ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா ஸோ எவ்வளோ நம்பரை இன்க்ளூட் பண்ணோம்னா அது ஈக்குவலன்ட் ரிலேஷன் மாறும். டிலீட்டு கேட்கலாம் ஈக்குவலன்ட் ரிலேஷனுக்கு. ஸோ இன்க்ளூடிங் என்னெல்லாம் 3,3யும் 2,1 தான், ரெண்டு தான் வில் மேக் இட் ஈக்குவலன்ட் ரிலேஷன். ஸோ ஈக்குவலன்ஸ்னால் என்னது நம்ம போன வீடியோவில் சொல்லி தந்திருப்பேன். ஈக்குவலன்ஸ்னால் ஒன்று மேலே சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ், ட்ரான்சிட்டிவ் மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அது வந்து என்னது, தட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ இங்கே மூணுமே சாட்டிஸ்ஃபை ஆகல, நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கான பேர்ஸமாக வரிசையாக பார்த்தோம். ஸோ இதுக்கு ரிஃப்ளெக்சிவ்க்கு 3,3 சேர்க்கணும், ட்ரான்சிட்டிவ்க்கும் 3,3 தான், சிமெட்ரிக்கு மட்டும் 2,1 சேர்க்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா ஃபுல் செட்டுமே என்னவாயிரும், சிமெட்ரிக் ஆயிரும், சாரி ஈக்குவலன்ஸ் ஆயிரும். ஸோ இதுதான் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.